அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில் 34 மற்றும் 35 தொடர்ந்து வாசிக்கலாம். விடுதலை பயணம் 34, 35, யாத்திராகம் 34, திருச்சட்ட கற்பலைகள் 2ஆம் பிரதி. ஆண்டவர் மோசையை நோக்கி, முன்னவை போன்ற 2 கற்பலைகளை விட்டு எடுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முன்னைய பலகையின் மேல் இருந்த வார்த்தைகளை நான் இப்பலகையின் மேல் எழுதுவேன். முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலையில் ஏறி செல். அங்கே மலை உச்சியில் என் முன் வந்து நில். உன்னோடு வேறு எவனுமே ஏறி வர வேண்டாம். மலை எங்கிலும் எவனுமே காணப்படலாகாது. அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார். அவ்வாறு மோசே முன்னவை போன்ற 2 கற்பலைகளை வெட்டி எடுத்து கொண்டார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலையில் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கிற ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றார். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், எனினும் என் தலைவரே, நீர் இவர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களையும் உரிமை சொத்து ஆக்கி கொள்ளும் என்றார். உடன்படிக்கையை புதுப்பித்தல். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்கள் இனத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்கள் இனத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர். ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுபவற்றை கடைபிடி. இதோ நான் உன் முன்னிலையில் நின்று எமோரியரையும் கானானியரையும் இத்தியரையும் பெரிசியரையும் எவ்வியரையும் எபூசரையும் துரத்தி விடுவேன். நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் அது சிக்க வைக்கும் கண்ணியாக உன்னிடையே இருக்கும். அவர்களின் பலிபீடங்களை எடுத்து தள்ளுங்கள். அவர்களின் சிலைகளை தூண்களை உடைத்தெறியுங்கள். அசேராவின் கம்பங்களை வெட்டி வீழ்த்துங்கள். நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது. ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர். ஆம், அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். நீ அந்நாட்டில் வாழ்வோரோடு உடன்படிக்கை செய்யாதே. ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசிதனமாய் நடந்து தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுகையில் உன்னை அழைக்க அவர்கள் பலிபொருளை நீயும் உண்ண நேரிடலாம். மேலும் உன் புதல்வருக்கு அவர்களிடமிருந்து பெண் கொள்ள நேரிடலாம். அவர்கள் புதல்வியர் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசிதனமாய் நடப்பர். உன் புதல்வரையும் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசிதனமாய் நடக்க செய்வர். உனக்கென தெய்வங்களை வார்த்து கொள்ள வேண்டாம். புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாட வேண்டாம். அபிவு மாதத்தில் குறிப்பிட்ட காலத்தில் என் கட்டளைகள் இணங்கி 7 நாட்கள் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ண வேண்டும். ஏனெனில் அபிவு மாதத்தில் நீ எகிப்திலிருந்து வெளியேறி வந்தாய். கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் என்னுடையன. ஆடு மாடு கால்நடைகளின் ஆண் தலையீறு அனைத்தும் எனக்குரியவனவே. கழுதையின் தலையீற்றுக்கு ஈடாக ஒரு செம்மறியாட்டு குட்டியை கொடுத்து அதை மீட்க வேண்டும். அது மீட்கப்படவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்து விடு. உன் பிள்ளைகளில் ஒவ்வொரு தலைமகனையும் மீட்க வேண்டும். எவருமே என் முன் வெறுங்கையோடு காணப்படல் ஆகாது. 6 நாள்கள் நீ வேலை செய். 7ஆம் நாளில் ஓய்வு கொள். உழுவும் பருவத்திலும் அறுவடை பருவத்திலும் கூட ஓய்ந்திரு. கோதுமை அறுவடை முதற் பலன் போலும் வாரங்களின் விழாவையும் ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாட வேண்டும். உங்களுள் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டில் 3 தடவை தலைவரும் இஸ்ரேலின் கடவுளுமாகிய ஆண்டவர் திருமுன் வர வேண்டும். ஏனென்றால் நான் வேற்றினத்தாரை உன் முன்னிருந்து துரத்தி விட்டு உன் எல்லையை விரிவுபடுத்தேன். நீ ஆண்டில் 3 முறை உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்க வரும்பொழுது உன் நாட்டை எவனுமே பிடித்து விட போவதில்லை.
எனக்கு செலுத்தும் பலியின் ரத்தத்தை புளித்த மாவுடன் படைக்காதே. பஸ்கா விழா பலியில் எதுவும் காலை வரை எஞ்சியிருக்க கூடாது. உன் நிலத்தின் முதற் பலன்களின் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய். குட்டியை அதன் தாய்ப்பாலில் வேக வைக்காதே. ஆண்டவர் மோசையை நோக்கி, நீ இவ்வார்த்தைகளை எழுதி கொள். இவ்வார்த்தைகளின்படி நான் உன்னோடு இஸ்ரேலோடும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினேன் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்பொழுது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகையின் மேல் எழுதினார். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வர மோசே சீனா மலையிலிருந்து இறங்கி உடன்படிக்கை பலகை 2ஐயும் தம் கையில் தாங்கி கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதில் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசையை பார்த்து அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாக இருந்ததை கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்பொழுது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவரோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக் கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்போது அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக் கொள்வார். தொடர்ந்து 35 வாசிக்கலாம். ஓய்வு நாள் பற்றிய ஒழுங்குமுறைகள். மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. 6 நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ ஆண்டவருக்கு நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபாத்து. அன்று வேலை செய்வன் எவனும் கொல்லப்பட வேண்டும். ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார். கூடாரத்திற்கான காணிக்கைகள். மீண்டும் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் பின்வருமாறு கூறினார். நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். தாராள மனமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளாவன: பொன், வெள்ளி, வெண்கலம், நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நாற்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிற 18 ஆட்டுக்கடாய் தோள்கள், வெள்ளாட்டு தோள்கள், சித்தி மரம், விளக்குக்கான எண்ணெய், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தோபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள், ஏபோத்துக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிக்கற்கள், பதித்து வைக்கும் கற்கள், கூடாரத்திற்கான பொருள்கள். மேலும் உங்கள் திறன் படைத்தோர் அனைவரும் ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய முன்வர வேண்டும். அவையாவன: திருவுறைவிடம், அதன் கூடாரம், மேல் விருப்பு, கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருள்கள், பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, அதை மறைக்கும் தொங்குதிரை, மேசை, அதன் தண்டுகள், அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், ஒளிவிளக்கு தண்டு, அதன் துணைக்கலன்கள், அகல்கள், விளக்குக்கான எண்ணெய், தூபப்பீடம், அதன் தண்டுகள், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார வாயிலுள்ள தொங்குதிரை, எரிபலி பீடம், அதன் வெண்கல வலைப்பின்னல், தண்டுகள், துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் திரைகள், அங்குள்ள தூண்கள், பாத பொருள்கள், முற்றத்தின் வாயிலுக்கான தொங்குதிரை, திருவுறைவிடத்திற்கான முளைகள், முற்றத்திற்கான முளைகள் ஆகியவற்றின் கயிறுகள். திருத்தல பணி. விடைக்காக அழகுற பின்னப்பட்ட உடைகள். குரு ஆரோனுக்கான திருவுடைகள். குருத்த பணிக்காக அவர் புதல்வருக்கு உரிய ஆடைகள். அவை புதல்வருக்குரிய உடைகள் ஆகியவைகளே. மக்கள் காணிக்கை கொணர்தல். பின்னர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசையை முன்னிறுத்தாகின்றது. உள்ளார்வம் உடையோர், உள்ளுணர்வால் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து சந்திப்பு கூடற வேலைக்காக, அதில் உள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திருவுடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனர். ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையர் அனைவரும் காப்புகள், காதணிகள், மோதிரங்கள், அணிகலன்கள் ஆகிய பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர். யாவரும் பொன்னை அறுத்து பலிக்காக ஆண்டவருக்கு உயர்த்தினர். அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நாற்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாக பதினிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோள்கள், வெள்ளாட்டு தோள்கள்,
ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர். வெள்ளியையும் வெண்கலத்தையும் காணிக்கையாக கொண்டு வர முடிந்தவர் அனைவரும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர். ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்தி மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர். திறன்மிக்க பெண்களாலும் தங்கள் கைகளாலேயே நூல் நூற்று நீளம் கருஞ்சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர். உள்ளார்வம் திறனும் உடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு ரோமத்தால் நெய்தார்கள். ஏபோத்துக்கும் மார்பு பட்டைக்கும் வேண்டிய பன்னிற மணிக்கற்களையும் பதிக்கும் கற்களையும் திருப்பொடிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கும் தேவையான பரிமள வகைகளையும் விளக்கு எண்ணெயையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் மோசே வழியாக செயல்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றை கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ளார்வத்தால் தூண்டப்பட்டனர். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கையை கொண்டு வந்தனர். கூடார கலைஞர்கள் மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி, ஆண்டவர் தாம ஊர் என்பவரின் மகனான ஊரின் புதல்வர் பெட்சேலை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள். ஞானம், அறிவு, கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் உண்டாகுமாறு அவரை இறையாவியால் நிரப்பியுள்ளார். திட்டமிடும் நுட்பத்தால் பொன்வெள்ளி வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் அருளியுள்ளார். கற்பிக்கும் திறமையையும் அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார். அதே திறமையை தான் குலத்தை சார்ந்த அகிசமாத்தின் மகன் ஒகலியாபுக்கும் அருளியுள்ளார். உலோக வேலை, கலை வேலை அனைத்தையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலிலும் மெல்லிய நாற்பட்டிலும் செய்யும் பூந்தையல் வேலையையும் பின்னல் வேலையையும் அனைத்து தொழிலையும் திட்டமிடும் நுட்ப வேலையும் செய்வதற்குரிய உயர் திறனால் அவர்களை நிரப்பியுள்ளார் என்றார். தொடர்ந்து 36 வாசிக்கலாம். பெட்சேலும் ஒகலிபாவும் மேலும் தோய அமைப்பு வேலை அனைத்தையும் செய்ய தெரியுமாறு ஆண்டவரிடம் அறிவு கூர்மையும் தொழில் திறமையும் பெற்றிருந்த கலைஞர் யாவரும் ஆண்டவர் கட்டளைப்படி வேலை செய்யட்டும். மக்களின் தாராள காணிக்கைகள். அவ்வாறே மோசே பெட்சேலையும் ஓகலையும் ஆண்டவரிடம் அறிவு கூர்மை பெற்று வரும் உள்ளார்வம் உடையோருமான கலைஞர் அனைவரும் வேலை ஈடுபடுமாறு அழைத்தார். தூயக வேலைக்கென்று இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் யாவற்றையும் இவர்கள் மோசே முன்னிலிருந்து எடுத்து சென்றனர். தொடர்ந்து தன்னார்வ காணிக்கைகள் காலைதோறும் வண்ணவண்ணமாக இருந்தன. தூயக வேலையில் ஈடுபட்டிருந்த கலைஞர் தங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டு வந்து மோசையை நோக்கி, மக்கள் கொண்டு வருவது ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கும் அதிகமாக உள்ளது என்று அறிவித்தனர். அப்பொழுது மோசே, ஆணோ பெண்ணோ யாராயினும் இனிமேல் தூயகத்துக்காக காணிக்கைகள் கொண்டு வர வேண்டாம் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்க அது பாளையமெங்கும் அறிவிக்கப்பட்டது. எனவே மக்கள் எதையுமே கொண்டு வரது நிறுத்திவிட்டனர். ஏற்கனவே சேகரித்தது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமானதாயும் தேவைக்கு மிஞ்சியும் இருந்தது. கூடாரம் செய்தல். பணியாருள்ள கைத்திறமை மிக்கோர் அனைவரும் ஒன்று சேர்ந்த திரு உறைவிடத்தை 10 திரைகளால் அமைத்தனர். அவை முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாகும், நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாகவும் கலைத்திருடனும் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் இருந்தன. திரை ஒன்றின் நீளம் 28 முழம், அகலம் 4 முழமும் ஆகும். ஒரு திரையின் அளவு எல்லா திரைகளுக்கும் இருக்கும். இவற்றில் 5 திரைகள் ஒன்றாகவும் ஏனைய 5 திரைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டன. பின்னர் அவர் முதல் தொகுப்பின் விளிம்பில் நீலவண்ண துணி வளையங்களை அமைத்தார். அடுத்த தொகுப்பின் இறுதி விளிம்பிலும் அவ்வாறு செய்தார். முதல் திரை தொகுப்பில் அவர் அமைத்த வளையங்கள் 50, மற்ற திரை தொகுப்பின் விளிம்பில் அமைத்த வளையங்கள் 50. அவ்வளையங்கள் எதிரெதிரே இருந்தன. பொன்னால் 50 கொக்கிகள் செய்த அந்த கொக்கிகளால் அவர் திரைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்தார். இவ்வாறு ஒன்றிணைத்து திருவுறைவிடம் அமைந்தது. திருவுறைவிடத்தில் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு மயிரால் 3 திரைகள் செய்தார். 11 மூடுதிரைகள் செய்தார். ஒரு மூடுதிரையின் நீளம் 30 முழம், ஆழம் 4 முழம் ஆகும். 11 மூடு திரைகளுக்கும் அளவு ஒன்றே ஆகும். இவற்றுள் 5 மூடு திரைகளை ஒன்றாக மற்ற 6 மூடு திரைகளை ஒன்றாக இணைத்தார். முதல் மூடுதிரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்கள் அமைத்தார். அவ்வாறு 50 வளையங்களை அடுத்த மூடுதிரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைத்தார். ஒரே கூடாரமாக ஒன்றிணைத்து அமைக்க 50 வெண்கல கொக்கிகள் செய்தார். மேலும் செந்நிறமாக 18 செம்மறியாட்டு கிடாய் தோள்களால் வெள்ளாட்டு தோள்களால் கூடாரத்துக்கு ஒரு மேல் விரிப்பு செய்தார். திருவுறை விடத்திற்கான செங்குத்தாய் நிற்கும் சட்டங்கள் அவர் சித்தி மரத்தால் செய்தார்.
ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழம், அகலம் 1.5 முழம் ஆகும். சட்டம் ஒவ்வொன்றை பொறுத்த 2 கொழுத்துக்கள் வீதம் திருவுறைவிடத்தின் எல்லா சட்டங்களும் செய்தார். திருவுறைவிடத்திற்காக சட்டங்கள் அவர் செய்த முறை தெற்கே தென்தினை நெருக்கே செய்யப்பட்டவை 20 சட்டங்கள். ஒரு சட்டத்துக்கு கீழே 2 கொழுத்துகளுக்கு 2 பாத பொருத்துக்கள், ஒரு சட்டத்துக்கு கீழே 2 கொழுத்துகளுக்கு 2 பாத பொருத்துக்கள், இவ்வாறு 20 சட்டங்களும். கீழே அவர் 40 வெள்ளி பாத பொருத்துக்களை அமைத்தார். திருவுறைவிடத்தின் 2ஆம் பக்கமாகிய வடதிசைக்கான சட்டங்கள் 20 செய்தார். ஒரு சட்டத்திற்கு கீழே 2 பாத பொருத்துக்கள், மறு சட்டத்திற்கு கீழே 2 பாத பொருத்துக்கள் என 40 வெள்ளி பாத பொருத்துக்கள் செய்யப்பட்டன. திருவுறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்றிசைக்காக 6 சட்டங்கள் செய்தார். அத்துடன் திருவுறைவிடத்தின் பின்புற மூலைகளுக்காக 2 சட்டங்களை செய்தார். அவற்றில் ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையும் வரைக்கும் இரட்டைக்கணமாக அமைக்கப்பட்டன. இவ்வாறு 2 மூலைகளும் அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு சட்டத்தின் அடியிலும் 2 பாத பொருத்துக்கள் வீதம் 8 சட்டங்களுக்கும் அவற்றிற்காக 16 வெள்ளி பாத பொருத்துக்களும் இருந்தன. சித்திய மரத்தால் குறுக்கு சட்டங்களையும் செய்தார். திருவுறைவிடத்தின் ஒருபுற சட்டங்களின் மேலே பொருத்த 5, திருவுறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் 5, மேற்கே திருவுறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் 5, நடுவில் உள்ள குறுக்கு சட்டங்களுக்கு சரிபாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட்டது. அவர் சட்டங்களை பொன்னால் பொதித்தார். அதில் உள்ள குறுக்கு சட்டங்களை செருகுவதற்கான வளையங்களையும் பொன்னால் செய்தார். குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதித்தார். மேலும் அவர் ஒரு தொங்குதிரை செய்தார். நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலால முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாகவும் கலைத்திறனுடன் கூடிய கெருவுகள் அமைந்ததாகவும் அதை செய்தார். அதற்காக சித்தி மரத்தால் 4 தூண்கள் செய்தார். அவற்றை பொன்னால் பொதிந்து பொன் கொக்கிகளையும் பொறித்து விட்டார். அவற்றிற்காக 4 வெள்ளி பாத பொருத்துகளை வார்த்தார். கூடாரத்தின் நுழைய வாயிலுக்காக அவர் ஒரு தொங்குதிரை செய்தார். அது நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலால முறுக்கேற்று செய்த நாற்பட்டாலும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது. 5 தூண்களையும் அவற்றின் வளைவு ஆணிகளையும் செய்தார். அவற்றின் பொதிகைகளையும் தூண்களையும் பொன்னால் பொதித்தார். 5 பாத பொருத்துக்களை வெண்கலத்தால் செய்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 34, 35, 36ஆம் விடுதலை பயணம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதா காலங்களில் உண்டாவதாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.